உடலின் பின்புறமாக வரையப்பட்டுள்ளது சிறுநீரகப் பையிற்கு பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை வாங்கித் தரக்கூடிய பாதை. இந்த பாதையில் நமது 12 உறுப்புகளுக்கு தேவையான சக்தியை அந்த முதுகிலிருந்தே எடுக்கும் வண்ணம் இறைவனால் படைக்கப்பட்டுள்ளது. முதுகில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வர்ம புள்ளிகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு வர்ம புள்ளிகளும் தனித்தனியே ஒவ்வொரு உறுப்பிற்கு சக்தியை எடுத்து தரக்கூடியதாக இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் பின் முதுகில் வலி ஏற்படுகிறதோ அந்த இடத்திற்கும் ஒரு உறுப்பிற்கும் தொடர்பு உள்ளது. அந்த புள்ளிக்கு நாம் அழுத்தம் கொடுத்தாலோ அல்லது அந்த புள்ளியை அதிர வைத்தாலோ முன்பக்கத்தில் ஏற்பட்டுள்ள உறுப்புகளின் நோய் தாக்கம் தானாக குறைந்து விடுகிறது. இதைத்தான் அந்த காலத்திலே வலி ஏற்பட்டுவிட்டால் குப்புறப்படுத்தி கொண்டு குழந்தைகளை மேலே ஏறி மிதிக்க சொன்னார்கள். இது புரிகிறதா? இப்பொழுது அக்குபஞ்சர் மருத்துவத்தில் அந்த காலத்திலேயே தெரிந்தோ தெரியாமலோ செய்து தன் உடலை ஆரோக்கியப்படுத்தியிருக்கிறார்கள். இன்று முறையாக பாடமாக உருவாக்கப்பட்டு உங்களுக்கு எந்த உறுப்பில் பிரச்சனை என்பதை நீங்கள் சொல்லும் கருத்தை வைத்தே சொல்லப்படுகிறது. இதுதான் அன்றைய பாடம் இன்று செயலாக மாறுகிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏற்பட்டுள்ள நோய்களை ஒரு நல்ல அக்குபஞ்சர் மருத்துவரிடம் சென்று கூறுங்கள். எந்த மருந்தும் மாத்திரையின்றியும் குணப்படுத்த முடியும். நன்றி.